தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 43 விநாயகர் பிரதிஷ்டை கரைப்பதற்காக துவக்க விழாவை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநில அமைப்பாளர் வடிவேல் மற்றும் பொன்னுசாமி தலைவர் ஆகியோர் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 43 விநாயகர் பிரதிஷ்டைகளை வெள்ளைக்கிணறு பகுதியில் எடுத்துச் சென்று விசர்ஜனம் செய்யப்பட்டது. இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். இப்படியெல்லாம் நம்முடைய மக்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, பசுமாறு வெட்டப்படுகிறது. ஒரு டைரக்டர் ரஞ்சித் அவன் சினிமாவில் யார் நடிக்க போனாலும் மாட்டுக்கறி கொடுப்பான். என் பண்டிகை கழிவு இருக்கவனுக்கு மாட்டுக்கறி கொடுப்பான். மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் அவன் சினிமாவில் வாய்ப்பு. எப்படி ஒரு இந்துக்களை கேவலப்படுறாங்க என்ன பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்துக்களாகிய நாம் இனிச்சாராயர்களாக இருக்கிறோம். கேட்டா மாற்றுக்கறி சத்தான உணவு எதிரையெல்லாம் நம்ம கேவலப்படுத்த முடியுமோ, எதிரையெல்லாம் இந்துக்களை இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற்ற வேண்டும். இந்து பெண்களிலே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் அண்ணன் பகுதி அயலாது இந்து மக்கள் கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு இந்து மெஜாரிட்டி. ஆனா எவருக்கு இந்து உணர்வு இல்லை. அதிமுக திமுக கிடையாது. முஸ்லீம் கொண்டுதான் ஒன்னா நிற்பான். ஒரு கிறிஸ்டியன் எந்த கட்சியில் இருந்தாலும், ஆனால் இந்துக்களாகிய நாம் கட்சி வாரியாக, ஜாதி வாரியாக, மொழி வாரியாக ஜடாடவேகலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தரே கலேவலம் விலம்பிதாம்புஜங்கமாலிகாம் டமட்டமட்டமட்டமன்னிநாதமட்டமர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோதர சிவ சிவம் சிவம் ஜடாகடாஹ சம்பிரம பிரமன்னிதிம்பனச்சரி விரோலவீச்சி வல்லரி விராஜமானமோதரி தகட்டகட்டகஜ்வலல்லலாட்ட கட்டபாவகே கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதீக்ஷணம்